ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் வந்து இந்த மாதிரி கோல்டு காயின் சேவிங் பண்ணுறது பற்றியான வீடியோ வேண்டுமா அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் கண்டிப்பாக வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகையை அடமானம் வச்சா எப்படி நகை வந்து திருப்புறது, அதை பற்றி ஏதாவது டீட்டெயிலாக வேண்டுமான்னு கேட்டிருந்ததுக்கு எஸ் ஆமாம் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு வந்து அதாவது நகை அடமானம் வைக்கிறதோ இல்லை வந்து நம்ம புதுசாக கோல்டு காயின் வாங்குறது எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா பட்ஜெட் போடுறது. கண்டிப்பாக வந்து பட்ஜெட் கண்டிப்பாக போட்டால் தான் நம்மளால் வந்து எதாவது சேர்த்து வைக்கிறதோ சரி எதுவாக இருந்தாலும் நம்மளால் கண்டிப்பாக கரெக்டாக பண்ண முடியும். அதனால் வந்து எப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. அதை சம்பாதிக்கிறது நம்ம எப்படி வந்து சேர்த்து வைக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம கோல்டு காயின் அப்புறம் நகை, அதாவது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் இல்லை நகை வைக்கிறோம் எதுவாக இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து பிளான் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய பட்ஜெட் அப்படின்னு நான் சொல்லிட்டு சொன்னேன்னா ஆக்சுவலாக வந்து 28,000 தான் சேல்ரி, ஹஸ்பண்டோட சேல்ரி. ஆனால் வந்து நாங்கள் 20,000 தான் வந்து பட்ஜெட் போடுவோம். ஏன் அந்த மாதிரின்றது நான் போக போக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்தா தான் வந்து கண்டிப்பாக புரியும். அதாவது இதில் வந்து இது வரைக்கும் நீங்கள் 20,000ல் இவ்வளோ நல்லா பட்ஜெட் போட முடியுமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் வீடியோவாக பாருங்கள், அப்போ தான் கண்டிப்பாக புரியும். இதில் வந்து 20,000லேயே வந்து செலவு என்ன, அதாவது சேமிப்பு, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது எல்லாமே நாங்கள் இதிலே முடிச்சுப்போம். அதாவது சேமிப்பும் சரி, அந்த 8,000 வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் என்ன யூஸ் பண்ணுவோம் எப்படி பண்ணுவோன்றது நாங்கள் சொல்கிறேன். நீங்கள் போக போக பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 20,000ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்ட் வந்து ஒரு 6,000, அதாவது ரெண்ட் வந்து ஒரு 6,000. அதாவது நாங்கள் இப்போ இருக்க வீட்டுக்கு ரெண்ட் அதிகம்தான், எனக்கு இது இந்த 6,000 அதிகம்தான். ரெண்ட் வந்து ஒரு 6,000. நாங்கள் இப்போ இருக்க வீட்டுக்கு வந்து ரெண்ட் வந்து 6,000, அதாவது ரெண்ட் வந்து 6,000. தண்ணிக்கு வந்து ஒரு 200 வரும். 6,000 வந்து இந்த 20,000 பட்ஜெட்டுக்கு அதிகமானு கேட்டால் கண்டிப்பாக அதிகம்தான். அதை விட கம்மியாக இருந்து நாங்கள் பண்ணியிருக்கலாம், பட் எங்களுக்கு இந்த வீடு தான் செட் ஆகிருக்கு. அதனால் நாங்கள் இப்போ வந்து இந்த 6,000 பட்ஜெட்டில் இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 200 வந்து தண்ணிக்கு, அதாவது ஈபியும் வந்து கேஸ் வந்து 2 months ஒன்ஸ் வந்து வரும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், 800 எடுத்து வச்சுப்பேன். 800 எடுத்து வச்சேன்னா நீ என்னம்மா சொல்கிற, 920 rupees வந்து கேஸ்க்கு வருமே அப்படின்னு பார்த்தா எனக்கு ஈபியில் வந்து கம்மியாக தான் வரும். அதனால் நான் எடுத்து வச்சுப்பேன். எடுத்து வச்சு இது ஒரு மாதத்துக்கும் அது ஒரு மாதத்துக்கும் அந்த மாதிரி கொடுத்துப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து 2,000 வந்து பே பண்ணுற மாதிரி வரும். என்ன 2,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் எப்படின்னா எடுத்து வச்சிடுவோம். அதாவது ஃபஸ்ட்டே வந்து ஒரு பேமெண்ட் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா நான் மாதம் மாதம் பே பண்ணிடுறேன் அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நான் மாதம் 2,000 வந்து என் பொண்ணுக்கு வந்து பே பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஏலச்சீட்டு வந்து 5,440, 450. இது வந்து 1 lakh சீட்டு. இது 20 மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட்டுவேன். அதுக்கப்புறம் மளிகை வந்து 5,000க்குள்ளே. அதுக்கப்புறம் மீதி வந்து 20,000ல் மீதி என்னன்னா 550 இருக்கும். இது வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி வச்சுப்பேன். வந்து பார்த்திங்கன்னா அந்த மளிகை பொருள், அதாவது 5,000 ஒதுக்குனால அது எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2,000 வந்து மளிகை பொருளுக்கும், 2,000க்கு வாங்க மாட்டேன், கண்டிப்பாக அதை விட கம்மியாக தான் வாங்குவேன். ரீசார்ஜ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து 600 ஆகும். நான்வெஜ் வந்து 1,200, அதாவது நான்வெஜ் வந்து 300 அந்த மாதிரி பார்த்துட்டு நான் வீக்லி 4 times வந்து எடுப்போம். நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷும் வந்து சிக்கனும் எடுப்போம் மேக்ஸிமம். ஏன்னா ரெண்டும் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும் எல்லாருக்கும். இல்லை எப்போவாவது ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து மட்டன் எடுப்போம். மட்டன் எடுத்தாலும் அவ்வளோவா. நான்வெஜ் பார்த்திங்கன்னா 300, அந்த வீக்லி வந்து 300 மாதிரி 4 வீக்ஸ்க்கு வந்து 1,200 எடுத்து வச்சுருவோம். பால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவினில் வந்து 23 rupees இருக்கும்ல, அந்த பால் வாங்குவோம். அது வந்து இதுலேயும் எங்களுக்கு மிச்சம்தான் வரும். ஏன்னா வந்து அதாவது என்னோடய சின்ன குழந்தைக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணிகிட்ருக்கோம். அது பெரிய குழந்தை வந்து பால் வந்து அவங்களுக்கு செட் ஆகாது, அலர்ஜி. அது இல்லாமல் நான் வந்து பாலே குடிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் வாங்குவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு விட்டு ஒரு நாள் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு இதுலேயுமே மிச்சமாக தான் ஆகும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு இப்போ பால்லாம் நிப்பாட்டினா திரும்ப இது வந்து வரும். அதனால் நான் எப்போவுமே அது 700 நான் எடுத்து வச்சுடுவேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளி செவ்வாய் அந்த அமாவாசை அந்த டைமில் தவிர மற்றபடி நாங்கள் முட்டை டெய்லியுமே ரெகுலராகவே குழந்தைங்களுக்கு கொடுப்போம், எடுத்துப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நாங்கள் அப்பப்போ தான் போய் வாங்கிட்டு வருவோம். 80 முட்டை அந்த அளவுக்கு செலவாகும். அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ரூ. 560 600 கிட்ட வந்துடும். நாங்கள் இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான், அதுக்கப்புறம் அந்த பால்லலாம் மிச்சமாகும். எனக்கு வந்து 5200 வந்திருக்குல்ல, இது கண்டிப்பாக சொல்லுவேன் எனக்கு 4800 அந்த மாதிரி தான் எனக்கு கண்டிப்பாக வரும். அதை விட அந்த அளவுக்கு தான் வரும் எனக்கு. ஏன்னா பால்லையும் சரி இதுலேயும் மிச்சம். இதில் நான் என்ன விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேபிள்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரிசி விட்டுருப்பேன். அரிசி எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்டு எடுத்து வைப்பேன்ல, எமர்ஜென்சி ஃபண்டில் வந்து எனக்கு சில நேரத்தில் வந்து செலவாகாது. அப்படி செலவாகாத டைமில் எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு மூட்டையாக வாங்கிப்பேன். அதுவும் எனக்கு 3 மந்த்ஸ் கிட்ட வரும். அதனால் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதனால் எனக்கு வந்து அரிசி முடிஞ்சிடும். அதாவது காய்கறி அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், காய்கறி வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க வந்து டிரைவராக இருக்காங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேலரி வரும். மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது வரும். அந்த இதில் வந்து அவங்க வந்து மார்க்கெட்லேருந்து வரும்போதே அவங்க ஏதாவது காய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி எங்கன்னா எப்போவுமே இந்த காய்கறிலாம் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட், உழவர் சந்தை அந்த மாதிரி இருக்க இடத்துல நீங்கள் போய் வாங்குறது தான் என்றைக்குமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே போய்ட்டு வாங்கினோன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே தக்காளி வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வச்சு நம்ம வெளில போகும்போது வண்டியில் இருக்கோம் அந்த இடத்துல அங்கெல்லாம் வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், நல்லாவும் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். அதாவது நம்ம செலவுகளை எவ்வளோ வந்து சிக்கனமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேமிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம சேமிக்கணும்னு நினைக்கணும். அப்போ செலவுகளை வந்து என்னென்ன செலவுகள் வந்து நம்ம அதிகமாக பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட் எழுதணும். நம்ம என்ன தான் செலவு பண்ணுறோம்னு செலவு பண்ணால் கூட கண்டிப்பாக எழுதுனா தான் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எடுத்து அந்த மாதம் கடைசி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கேட்டகரி வைஸாக பிரிக்கணும். அதாவது மல்லிகை பொருளுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, பாலுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, முட்டைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, தண்ணிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, பெட்ரோல் அலவன்ஸ் எவ்வளோ. அந்த பெட்ரோல் அலவன்ஸ்லாம் இதில் இருக்காது. நீங்கள் கேட்கலாம் பெட்ரோல் அலவன்ஸ்னால் இதுதான். அதான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா. அதாவது அவங்க டிரைவராக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வண்டி ஓட்டுறது தான் வேலை. ஆனாலும் அவங்க அந்த வண்டி ஓட்டுற வேலை மட்டும் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க ஹெல்ப் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதாவது என்ன சொல்கிறது, நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளால் என்ன வேலை எக்ஸ்ட்ரா பார்க்க முடியுமோ அது மூலயமா ஏதாவது ஒரு சின்ன வருமானம் வந்ததுன்னா அது வந்து வேறு வழிகளில் உபயோகப்படும். அதை தான் நான் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளால் முடிஞ்சது வந்து கண்டிப்பாக பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் வந்து குடும்பத்தை வந்து முன்னேற்ற முடியும். அதனால் வந்து மினிமமாக ஒரு பட்ஜெட் இருந்தால் கூட கண்டிப்பாக சொல்கிறேன் முன்னேற முடியும். அது இல்லாமல் இந்த 2000க்குள்ளே நீங்கள் என்ன மளிகை பொருள் வாங்குறீங்க, எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணுறீங்க, எப்படி வந்து மெனு பிளான் பண்ணுறீங்க. அது வந்து நான் வந்து 2000 போட்டிருக்கேன்னா இதை வந்து நான் 2000 எடுத்துகிட்டு போய் மொத்தமாக ஒரே மாதத்துக்கு வாங்கிட்டு வந்துட மாட்டேன். நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா வீக்லி பட்ஜெட் அந்த மாதிரி பிளான் பண்ணுவேன். அதாவது வீக்லி வந்து பட்ஜெட் வந்து பிளான் பண்ணுவேன். வீக்லி வந்து நான் என்ன சமைக்க போகிறேன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிவிட்டு போயிட்டு தான் அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வருவேன். அதாவது நான் வாங்கிட்டு வந்து வச்சு சமைச்சேன்னா கண்டிப்பாக அதில் வந்து இன்றைக்கி செஞ்சுக்கலாம், இந்த பொருளை சரி வச்சு நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளான்னைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேஸ்ட் ஆகிடும். காய்கறியும் சரி மல்லிகையும் சரி நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட் எழுதுவேன். இந்த லிஸ்ட்டில் எனக்கு ஓகேன்றது மட்டும்தான் நான் இதை தான் சமைக்க போகிறேன், இது தான் பண்ண போகிறேன்றதை வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் அதை வாங்குவேனே தவிர நான் காலைல உட்காந்து எழுந்துச்சி என்ன சமைக்கிறது அந்த மாதிரி யோசிக்கிறது இது கிடையாது. அது வந்து நமக்கு டென்ஷனும் சரி, அது வந்து நமக்கு இதிலே ஓடிடும், அதிலே ஒரு அரை நாள் ஓடிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் இது பண்ணி பாருங்கள். அதை பற்றி நீங்கள் என்ன மாதிரி மெனு பிளான் பண்ணுறீங்க, இந்த 2000க்குள்ளே எப்படி ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்தால் கூட அதையும் வந்து கேளுங்க. அதுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? வந்து வீடியோ நல்லா புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு வந்து ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து